உபியில் 80-80 ஜெயிக்கும்னு அவர் சொல்றாரு இல்ல, 80-80 ஜெயிக்கலின்னா அவர் பொது மேதைக்கு வரக்கூடாது, விவாத மன்றத்துக்கு வரக்கூடாது. ஒத்துக்கிறாரா கேளுங்க இந்த இடத்துல. ஏங்க அத சேலஞ்ச் நீங்க ஏங்க பண்றீங்க? நீங்க தானங்க சொல்லுங்க. சரிங்க, நான் கேக்குறேன். நான் சொல்லல. இப்ப அத நான் கேக்குறேன். சொல்ல வரேங்க. சரி சார், நான் வரலன்னு வெச்சுக்கோங்களேன். நான் வரலன்னு வெச்சு நான் ஏத்துக்கறேன்னு வெச்சுக்கோங்க. நீங்க வந்து கட்சியை நடத்த கூடாது, ஒத்துக்குவீங்களா? நான் என்ன கேக்குறேன், போட்டி உங்களுக்கு சார். நான் சொல்றேன் சார், ஒண்ணே ஒண்ணுதான். சரிங்களா? 80-80 அப்படின்னு சொன்னது யாரு? சரண பெருமாள் தானே சொன்னாரு. சரண பெருமாள் சொல்றதுக்கு சரண பெருமாள் பொறுப்பேற்றுக்கணும். சரிங்களா? 80-80 வரல. நான் சொல்றேன் 80-80 வரலங்க. நானாக சொன்னா நீங்க தானே சொன்னீங்க. கேள்விக்கு பதில் வாங்குறீங்க. உங்களுக்கு வேலையெல்லாம் தெரியுமா? பதில் இல்லையா? சார், நான் ஒண்ணு கேக்குறேன். நான் ஒத்துக்கிறேன்னு வெச்சுக்கோங்க. நான் வர மாட்டேன். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கலையா? ஒத்துக்கிறேன் சார், ஒத்துக்கிறேன். நான் ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறாரா? அதுக்கப்புறம் பேசுங்க. மேற்கொண்டு பேசுங்க. 80-80 வந்துருச்சுனா பாஜக, நீங்க வந்து இனிமே வந்து எங்க திமுக வந்து உங்க தலைமைக்கு சொல்லுவீங்க. 80-80 உங்க தலைமை வந்து இனிமே கட்சி நடத்த கூடாது, புரியுதா? உங்க கட்சி நடத்தாம போறீங்க. சரண பெருமாள் 80-80 வந்துருச்சுல, கட்சி நடத்தாதீங்க நீங்க. நான் அடுத்த 6 மாசத்துக்கு வரல. உங்களோட நானும் வரல. சரிங்களா? நீங்க வரலீங்களா? விவாதத்துக்கு வரக்கூடாது. இதான் போட்டி.